தலைமை நிச்சயமாக சென்னை கோயம்பேடு காய்கறி அங்காடியில் அனைத்து காய்கறிகளும் கணிசமாக விலை உயர்ந்துள்ளதாக சென்னை கோயம்பேடு வியாபாரி சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அனைத்து காய்கறிகளை கொண்டு வரும் வாகனங்களுக்கும் வர தாமதாகியுள்ளதால் இன்று அனைத்து காய்கறிகளும் விலை உயர்ந்துள்ளதாக கோயம்பேடு காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில கோயம்பேடு சிறு மொத்த காய்கறி வியாபாரி நல சங்கம் தலைவர் எஸ் முத்துக்குமார் நம்மிடம் தெரிவித்த போது வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை தவிர்த்து பச்சை காய்கறிகளுக்கான கேரட், பீன்ஸ், குடைமிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாகும். கேரட் நேற்று 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருந்த நிலையில இன்று 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், குடைமிளகாய் 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு 15 ரூபாய் கூடுதலாக விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல பீன்ஸ் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 80 ரூபாய்க்கு விலை உயர்ந்திருப்பதாகவும், வெண்டைக்காய் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 55 ரூபாய்க்கு விலை உயர்ந்துள்ள நிலையில், கத்திரிக்காய் நேற்று 20 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருந்த நிலையில இன்று கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய் விற்பனை செய்யப்படுகின்ற இருந்து வருகின்றன. அதே போல பச்சை காய்கறியில் ஒவ்வொன்றுக்கும் 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 30 ரூபாய் வரையிலாக விலை தற்போது இன்றைய தினமானது உயர்ந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி மஞ்சள் கட்டு நேற்று நிலவரப்படி 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருந்த நிலையில இன்று 200 ரூபாயாக விலை உயர்ந்து காணப்படுகின்றன. அதே போல 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இஞ்சி கட்டு இன்று 300 ரூபாய்க்கும் விலை உயர்ந்திருப்பதால் நேற்றைய தினம் வரை ஒரு கட்டு கரும்பு 600 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருந்தது இன்று 200 ரூபாய் குறைத்து ஒரு கட்டு கரும்பு 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதாவது வரத்துக்கு அதிகமாக இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தற்போது காய்கறி விலைகள், கரும்பு மற்றும் மஞ்சள் உள்ளிட்ட பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அனைத்து காய்கறி விலையும் தற்போது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. தலைமை